கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் அன்பு குறித்து இன்னொரு பகுதி பார்ப்போம், தியானிப்போம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பு குறித்து ஆண்டவர் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர்ல அப்போஸ்தலர் யோவான் எல்லா அதிகாரங்களிலும் அன்பு குறித்து ஆண்டவர் அதிகமாக பேசப்பட்டிருக்கார் இல்லையா? இப்போ என்ன சொல்றாருன்னா, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தான் ஆவியின் வரம் பெற்றீங்களா, பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்குதான்றாங்க இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கையில நாம் இருந்தோம்னா நாம் செய்கிற எந்த விஷயத்திலையும் நாம் நற்காரியங்கள்ல தேவன் மேல அன்பு வைக்கிறவங்க தீய காரியம் பண்ண போறதில்லை இல்லையா? நன்மையான காரியங்கள் தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது தேவன் மேல் நம்ம அன்பு வைத்தோம்னா அவர் நம்ம மேல வைத்த பரிசுத்த ஆவியான அன்பு நம்ம இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாம வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துலையும் எதற்காகவும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த நம்பிக்கையில நாம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானார் நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது, நம்மளோடு இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்தோம்னா நாம வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறாங்கன்னா நாம் எப்படி விளங்குறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது நமக்காக ஆண்டவர் மரிச்சதுனால தான் நாம் மேல அன்பு வச்சிருக்கிறார். பாவிகளாய நம்ம மேல ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது போல ஒருவர் மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னா ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கறது, ஏதாவது நன்மை செய்யறது நாம பார்க்கிறோம் இல்லையா? அது போலதான் ஆண்டவர் தன் ஜீவனையே கொடுத்தார். யாருக்காக கொடுத்தாரு? பாவிகளுக்காக கொடுத்தார். பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனால தான் ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு விளங்க பண்ணினார் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஒருவன் என் பிதா இழுத்து கொள்ளவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்னு வேதவசனம் சொல்லுது இல்லையா? அது போல ஆண்டவர் நம்மளை அழைக்காவிட்டால் நாம ஆண்டவர்கிட்ட போயிருக்க மாட்டோம். நாமளா போனதில்லை, ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார் இல்லையா? ஒரு அழைத்ததுனால நாம தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும்னா நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்ன்றதை நாம அறிந்திருக்கிறோம் அப்படின்றார் இல்லையா? இப்போ நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும்னா நாம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அன்பு வைக்கணும். அப்போ தேவனிடத்தில் அன்பு வைக்கணும். நாம் அன்பு வைக்கிறோன்றது ஆண்டவருக்கு எப்படி விளங்க பண்ணணும்? ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பை தன் மரணத்தினால விளங்க பண்ணியிருக்கிறாரு, நமக்காக மரித்திருக்கிறார் இல்லையா? அப்போ நாமும் ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறோம்னா நாம விளங்க பண்ணுவோம். அன்பை ஆண்டவருக்கு விளங்க பண்ணணும். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம மேல அன்பு யார் வைக்கிறாங்க, யார் வைக்கல, யார் நடிக்கிறாங்க, யார் பொய்யாக கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன விளங்க பண்ணுறோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நாம என்ன செய்யறோம் அப்படின்னு தேவனுடைய நாமம் தூஷிக்காதபடி நாம ஆண்டவருக்கு நன்மை செய்யணும். அதான் நாம் அவர் மேலே வைக்கிற அன்பு. இப்போ நம்ம தாய் தகப்பு மேலே அன்பு வைக்கிறோன்னா அவர்களுடைய பெயர் கெட்டு போகாமல், அவர்களுக்கு கெட்ட பெயர் வராமல்,
இந்த பிள்ளையை பெற்றது யாரு, இது தவறான பிள்ளையா இருக்குன்னு யாரும் சொல்லாதபடி அது நல்ல பிள்ளையா இருக்கணும்னா அவன் அப்பா அம்மா மேலே அன்பு இருந்தால் அது என்ன செய்வோம், அந்த குழந்தை வளர்ந்து பேர் தவறான பாதையில் போகாது. இப்போ தவறான பாதையில் போய் தாய் தகப்பனுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாக்கா அப்போது அதுக்கு வீட்டு மேலேயோ தாய் தகப்பு மேலேயோ அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லையா? அது போல் நம்ம தேவன் மேலே அன்பு வைத்தோம்னா நாம் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இந்த பூமியில் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கும் போது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும்னா நாம தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கணும் இல்லையா? நாம தேவனிடத்தில் அன்பு வைத்திருந்தோம்னால் நம்ம தவறான பாதைகளில் நடக்க மாட்டோம். ஆண்டவருக்கு நன்மையானதையும் அவருக்கு புகழ்ச்சியும் அவருக்கு மகிமையும் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை நாம் செய்வோம் இல்லையா? அதை தான் நாம் அன்பு விளங்க பண்ணுவது. கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வேகலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இத்தனை இழப்புகள் இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை யாரும் பிரிக்காதபடி இருக்கிறோம் இல்லையா? பிரிப்பவன் யாருன்னு கேட்குறாரு. இப்போ யாரும் நம்மளை பிரிக்காதபடி நாம் இவ்வளோ கஷ்டம், உபத்திரவம், எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பம், பசி, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ, இது அத்தனையும் பவுல் தன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறார் இல்லையா? அதுபோல் இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் தேவ அன்பை விட்டு விலகக்கூடாது. நம்மளை யாரும் பிரிக்க மாட்டோம். நாம் உறுதியாக இருந்தோம்னா அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும் இல்லையா? அதுக்கு நம்ம தாயினுடைய அன்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுபோல் அன்பு இருந்தோம்னா எல்லாத்தையும் தாங்கும். ஆண்டவருக்காக ஆண்டவர் மேலே நம்ம அன்பு வச்சுப்போனா எல்லாத்துக்காகவும் தாங்குவோம். சில பேர் பெண்கள் லவ் பண்ணிட்டாக்க செத்து போகிறான் தெரியும் இல்லையா? ஏதாவது ஒரு காரணத்துக்காக. அதான் அந்த அன்பு உச்சத்துக்கு போகும்போது அது மாதிரி ஒரு தவறான முடிவுகள் மனிதர்களில் சிலர் எடுக்கிறது உண்டு. அது போல தான் ஆண்டவர் மேலே அது மாதிரி உச்சபட்ச அன்பு வைக்கணும். அதுக்காக செத்துறது சொல்லவில்ல, அது மாதிரி ஒரு அன்பு வைக்கணும். அந்த அன்பு நல்லது. ஆனால் அதுக்காக மனிதனுக்காக மரணத்தை ஏற்படுத்தி கொள்வது சரியானா அது தவறு. நாம் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அன்பு வைக்கணும் இல்லையா? இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கிறோமே. இது போல இருந்தோம்னா இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறதுனாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். முற்றிலும்னா எல்லாத்திலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 8:36 எழுதுறாரு இல்லையா? 37 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நம்ம உயர்வாக வாழ்ந்தாலும் தாழ்வாக வாழ்ந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும், யோபுக்கு இல்லாத கஷ்டம் இல்லையா? யோபுக்கு மிகப்பெரிய உடலில் பருக்கள் புண்கள் சாம்பலில் தான் இருப்பார் அவர். ஏன்னா சாம்பல் கொஞ்சம் இந்த புண்களுக்கு இதமாக இருக்கும், அதில் தான் படுத்திருப்பார். அவ்வளோ கஷ்டம் வரும்போது அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. யோபு ஆண்டவரை குறித்து என்ன சொல்கிறாரு? நன்மை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமா அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அன்பு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரால் நன்மை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமான்னு கேட்குறாரு இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இது போல உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன கஷ்டம், உயர்வு, தாழ்வு எது வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடியது எந்த செயலும் நான் ஆண்டவரோடுவே அன்போடு இருப்பேன்னு நிச்சயித்து இருக்கணும். அந்த நிச்சயம், அந்த உறுதி, அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார் என்று அறிந்திருக்கிறோம்.
போல நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்கு நடத்துவார். அதில் உறுதியாக இருக்கணும், கடைசி வரையும் முடிவு பரியந்த உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர் இல்லையா? இது போல் அன்பு நாம் ஆண்டவர் மேலே வைக்கணும். இங்கே மனிதர்கள் மேலே வைக்கிறது அன்பை விட ஆண்டவர் மேலே அதிகமான அன்பை நாம் வைக்கணும் இல்லையா? இது போல் அன்பு வைத்து ஆண்டவரோடு நாம் நடப்போம் என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.